ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஹா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாராலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இங்கிலீஷில் சரளமாக பேச முடியும். ஒன்றே ஒன்று பண்ணிங்கன்னா போதும். என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியுங்க. ஓகே, உங்களை நல்லா பேச வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான பேசிக்கான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். பாருங்களேன், இங்கே இருக்கிற இந்த 5 சென்டென்ஸுமே நம்ம அதிகமாக பேசுவோங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம், இதை வச்சு எப்படிலாம் நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். இது இது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திஸ். இது அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், இதை தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை தான் நான் சொன்னேன், இதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை தான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை தான் அப்படின்னா திஸ் இஸ் வாட். திஸ் இஸ் வாட் அப்படின்னா இதை தான் சொல்லுங்க பார்க்கும். இதை தான், திஸ் இஸ் வாட். இப்போ பாருங்களேன், அதை தான், அதை தான் நான் சொன்னேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆனால் நீ கேட்கல. எப்படி சொல்லலாம்? அதை தான் அப்படின்னா that is what. பாருங்களேன், இது this, அது that இருக்கா? this that. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், இங்கே தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் இங்கே தான் படித்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இங்கே தான் எப்படி சொல்லலாம்? this is, நம்ம ஒரு இடத்தை பற்றி பேசுகிறோம். இங்கே தான் ஒரு இடத்த பற்றி பேசும்போது வேர் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? திஸ் இஸ் வேர், இங்கே தான். நெக்ஸ்ட் அங்கே தான் எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க, சூப்பருங்க. தேட் இஸ் வேர், அங்கே தான். நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம இந்த திஸ் தேட் வச்சு நம்ம பேசலாம். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பேச முடியுங்க. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். அதனால தான் அவன் கூப்பிட்டான், அதனால தான் நான் வந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனால தான் ஒரு ரீசன் வைக்கும், ஒரு காரணத்தை வைக்கிறோம். அதனால தான் எப்படி சொல்லலாம்? தட் இஸ் வை. அதனால தான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இந்த 5ஐயுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எழுத கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலோட பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை தான், திஸ் இஸ் வாட் வச்சு நம்ம சிம்பிளான சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா பரவாயில்லைங்க, என் கூட சேர்ந்து நீங்கள் பேசிகிட்டே வாங்க. ஓகேங்களா? உங்களால் பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், இதை தான் நான் சொன்னேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதைத்தான் நான் சொன்னேன். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாருங்கள், சொன்னேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். நான் தான் சப்ஜெக்ட், சொன்னேன் தான் வேர்ப். ஓகேங்களா? பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா இதை தான். இதை தான் எப்படி பேசலாம்? பாருங்கள், திஸ் இஸ் வாட். பேசுங்க, திஸ் இஸ் வாட். இதை தான் நான் சொன்னேன். நான் சொன்னேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா ஐ சொன்னேன். சொல்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சே. இந்த இடத்துல திஸ் இஸ் வாட் ஐ சே அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா இதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த சொல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ப்ரெசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சே, பாஸ்ட் ஃபார்ம் செட். திஸ் இஸ் வாட் ஐ செட், இதை தான் நான் சொன்னேன் ஆனால் நீ கேட்கல சொல்லுங்க பார்த்தீங்களா? பேசுங்க, திஸ் இஸ் வாட் ஐ செட், இதை தான் நான் சொன்னேன். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், இதை தான் நான் கேட்டேன். இதை தான் நான் கேட்டேன் எப்படி சொல்லலாம்? வாய் திறந்து பேசுங்க. திஸ் இஸ் வாட். யாரும் அமைதியாக இருக்காதீங்க, தயவு செய்து ப்ளீஸ் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஏன் நான் அகைன் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்காக தான் சொல்கிறேன். திஸ் இஸ் வாட், இதை தான்
நான் கேட்டேன். கேட்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஆஸ்க். கேட்டேன், ஆஸ்க்ட். இதை தான் நான் கேட்டேன். தட்ஸ் ஆல், முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன், இதை தான் நான் வாங்கினேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை தான் நாங்கள் வாங்கினோம், இதை தான் அவன் வாங்கினா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னையை வச்சு மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் மாற்றினா போதுங்க, இவ்வளோ சென்டென்ஸ் உங்களால் பேச முடியும். முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. ஓகே, இதை தான் நான் வாங்கினேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். திஸ் இஸ் வாட் நான் வாங்கினேன். ஐ வாங்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? பை. திஸ் இஸ் வாட் ஐ பை அப்படின்னா இதை தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினேன், முடிந்த ஒரு செயலை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். திஸ் இஸ் வாட் ஐ பாட், இதை தான் நான் வாங்கினேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அழுத்தி எம்பசைஸ் பண்ணி இதை தான் அப்படின்னு சொல்ல வரும்போது திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசுங்க, வேர்பை பேசுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம பேசலாமுங்க. திஸ் இஸ் வாட் ஐ செட், திஸ் இஸ் வாட் ஐ ஆஸ்க்ட், திஸ் இஸ் வாட் ஐ பாட். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் நிறைய உருவாக்கி நீங்களாக எழுதுங்க, நீங்களாக அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த திஸ் இஸ் வாட் வச்சு சிம்பிளான இந்த 3 சென்டென்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 3 சென்டென்ஸில் இருக்கிற வேர்பு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இந்த 3 சென்டென்ஸை அப்படியே நான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்முக்கு மாற்றுறேன். பாருங்களேன், இதை தான் நான் சொல்கிறேன், இதை தான் நான் கேட்குறேன், இதை தான் நான் வாங்குகிறேன். இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கும் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஆன்சர் செக் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேருக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பயம் போயிடுச்சா? நிறைய பேருக்கு போயிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு என்னால் பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. டெய்லி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்தீங்க, அதை நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியுங்க. கண்டிப்பாக முடியும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான். அதை தான் அப்படின்னா தட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அதை தான் நான் பார்த்தேன். சொல்லலாம் பார்த்தீங்களா? அதை தான்ப்பா நான் பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியும். சூப்பருங்க. பண்ணலாமா? தட்ஸ் வாட். பேசும்போது தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழங்க. ஓகேங்களா? தட்ஸ் வாட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட் verb. தட்ஸ் ஆல். சப்ஜெக்ட் யாரு? நான் தான். தட்ஸ் வாட் ஐ பார்த்தேன். பார்க்கறதுக்குன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் சி. பார்த்தேன் அப்படின்னா சா. தட்ஸ் வாட் ஐ சா. அதை தான் நான் பார்த்தேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரியுறதுக்காக தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அதை தான் நான் நினச்சேன். நம்ம பேச்சொல்லுக்குள்ள சொல்லுவோம்ல, அதை தான் நான் நினச்சேன். எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக யோசிச்சிட்டீங்க. தட்ஸ் வாட் ஐ. நிறைய பேர் எப்படி யோசிக்கிங்க அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ திங்க். அதை தான் நான் நினச்சேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்புங்க. நான் என்ன சொன்னேன்? இங்கே நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற வேர்பை பாருங்க. நினைத்தேன், முடிந்த ஒரு செயலை பற்றி தான் பேசியிருக்கோம். திங்க் அப்படின்னா நினைக்கிறேன் இப்போ. ஆனால் நினைத்தேன் அப்படின்னா எப்படி பேசணும்? திங்க் அப்படிங்கிற வேர்பை பேசக்கூடாது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக யோசிச்சிங்க. தாட். அதை தான் நான் நினச்சேன். தட்ஸ் வாட் ஐ தாட். தட்ஸ் வாட் ஐ தாட். அதை தான் நான் நினச்சேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். அதை தான் நான் பேசினேன். அதை தான்ப்பா நான் பேசினேன். ஆன்சர் பண்ணுங்க.
That's what. நான் பேசினேன். I talked. முடிஞ்சுங்க, அவ்வளோதான். பாருங்களேன், உங்களால் ஒரு சென்டென்ஸை உருவாக்கி பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ பார்க்கும்போது என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக கிடச்சிருக்குங்க. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற 3 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நான் பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கேன். இதை அப்படியே நான் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாற்றி இந்த சென்டென்ஸை அப்படியே 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பாருங்களேன், அதை தான் நான் பார்க்குறேன், அதை தான் நான் நினைக்கிறேன், அதை தான் நான் பேசுகிறேன். இந்த 3 சென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இங்கே தான், இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம திஸ் இஸ் வேர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, பேசலாமா? இங்கே நான் 3 சிம்பிளான சென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இங்கே தான் நான் படித்தேன். எப்படி சொல்லலாம் இதை? இங்கே தான் நான் படித்தேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தட்ஸ் வேர், திஸ் இஸ் வேர் இதை வச்சு மட்டும் நம்ம படிக்கலை. முக்கியமாக அதோடு சேர்த்து என்ன படிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம சேர்த்து தான் படிக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டென்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஈஸியாக புரியும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறத நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாற்றிக்குங்க. ஓகே, இங்கே தான் நான் படித்தேன். இங்கே தான் அப்படின்னா டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பர். திஸ் இஸ் வேர். ஏன்னா நம்ம ஒரு இடத்தை பற்றி பேசுகிறோம். வேர் அப்படின்னா ஒரு இடத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு குறிக்குது. ஓகேங்களா, திஸ் இஸ் வேர் அப்படின்னா இங்கே தான் நான் படித்தேன். நான்னா ஐ படித்தேன். எப்படி சொல்லலாம்? ஸ்டடீட். தட்ஸ் ஆல். இங்கே தான் நான் படித்தேன். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடீட். வாய் திறந்து பேசுங்க. இங்கே தான் நான் படித்தேன். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடீட். முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், இங்கே தான் நான் என் காரை வாங்கினேன். எப்படி சொல்லலாம்? இங்கே தான் நான் என் காரை வாங்குகிறேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். திஸ் இஸ் வேர். ஓகே, நான் என் காரை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும், அதுக்கப்புறம் வேர்பை பேசணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட். பேசலாமா? ஓகே, சப்ஜெக்ட் யார்? நான் தான். திஸ் இஸ் வேர் ஐ. வேர்ப் என்ன? வாங்கினேன். வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. வாங்கினேன் அப்படின்னா சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பாட். திஸ் இஸ் வேர் ஐ பாட். இங்கே தான் நான் வாங்கினேன். எதங்க வாங்கினேன்? எதை வாங்கினேன்? என்னுடைய கார். ஆப்ஜெக்ட். எதை வாங்கினேன்? என்னுடைய கார். எப்படி சொல்லலாம்? என்னுடைய கார் அப்படின்னா மை கார். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் வேர். இங்கே தான் ஐ பாட். நான் வாங்கினேன். எதை? மை கார், என்னுடைய கார். பேசலாமா? திஸ் இஸ் வேர் ஐ பாட் மை கார். வாய் தந்து பேசுங்க. திஸ் இஸ் வேர் ஐ பாட் மை கார். இங்கே தான் நான் என் காரை வாங்கினேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸை நீங்கள் பெரிய சென்டென்ஸை உருவாக்கி பேசலாம். பாருங்களேன், திஸ் இஸ் வேர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான சென்ஸ். இங்கே தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஐ பாட். நான் வாங்கினேன். இங்கே தான் நான் வாங்கினேன். பேசுங்க. திஸ் இஸ் வேர் ஐ பாட். நான் எதை வாங்கினேன்? மை கார். இதுவும் ஒரு சென்டென்ஸ் தாங்க. இதுவும் ஒரு சென்டென்ஸ் தான். இதுவும் சிம்பிளான சென்டென்ஸ் தான். புரிஞ்சா? திஸ் இஸ் வேர் ஐ பாட் மை கார். வாயை திறந்து பேசுங்க. திஸ் இஸ் வேர் ஐ பாட் மை கார். இங்கே தான் நான் என் காரை வாங்கினேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். நல்லா கவனிங்க, விளையாடினோம். பாஸ்ட் டென்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசுங்க பார்க்கும். திஸ் இஸ். உங்களால் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து பேசுங்க. நான் ஏன் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் உங்களை விட்டு வெளியில் ஈஸியாக போயிடும். ஓகேங்க, பேசுங்க பார்க்கும். திஸ் இஸ் வேர். இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். நாங்கள் வி என்ன செயலை செய்தோம்? விளையாடினோம்.
played என்ன cricket. That's all. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸை நம்மளால் பேச முடியுதா? இதுக்கு தாண்டி இதை மிஞ்சி நம்ம என்னங்க பேசிட போகிறோம்? இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். இதை தாண்டி நம்ம பெருசாக எதையுமே பேச மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்கறத நீங்கள் பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாக இந்த மாதிரி வேறு வேறு சென்டென்ஸை உருவாக்கி நீங்களாகவே பேசிட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி பேசுகிறதுக்கு இந்த திஸ் இஸ் வேர் தட் இஸ் வேரில் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதே 3 சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாற்றி இங்கே எழுதியிருக்கேன். பாருங்கள், இங்கே தான் நான் படிக்கிறேன், இங்கே தான் நான் என் காரை வாங்குகிறேன், இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். எல்லாரும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், அங்கே தான், அங்கே தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கே தான் அப்படின்னா தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே நம்ம தட் இஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம பேசும்போது தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க? புரிஞ்சிடுச்சா? பேசலாமா? அகைன் எப்பயும் போல் சிம்பிளான சென்டென்ஸில் எழுதியிருக்கேன். எல்லோரும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அங்கே தான் நாங்கள் சந்தித்தோம். இந்த இடத்துல நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பேசல, நாங்கள். அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அங்கே தான், அங்கே தான், that's where. அங்கே தான். சப்ஜெக்ட் யாரு? நாங்கள், we. ஓகே, என்ன செயலை செய்தோம்? சந்தித்தோம். சந்திக்கிறதுன்னு சொல்ல இங்கிலீஷில் மீட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. தட்ஸ் where we met. தட்ஸ் where we met. நாங்கள் அங்கே தான் சந்தித்தோம். நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கலாமா? அங்கே தான் நான் அவளை பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? அங்கே தான் நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அங்கே தான். வாய் திறந்து பேசுங்க. சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக பேசுகிறீங்க. தட்ஸ் வேர். அங்கே தான். சப்ஜெக்ட் யாருங்க? நான் தான் சப்ஜெக்ட். வெர்பன்னா பார்த்தேன். யார? அவளை. தட்ஸ் வேர் ஐ பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? சூப்பர், குட். நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. தட்ஸ் வேர் ஐ சா. அங்கே தான் நான் பார்த்தேன். இதுவே ஒரு சென்டென்ஸாக தெரியுது. ஆனால் இன்னொரு சிம்பிளான ஒரு வேர்ட் ஆட் பண்ணுறோம். யாரை பார்த்தேன்? சொல்லுங்க பார்க்க. அவளை. அவளைன்னா எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க. அவளை. கொஞ்சம் பேர் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் வேர் ஐ சா ஷீ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி நினைக்கிறீங்களா? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா அப்படி நினைக்க வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷீ அப்படின்னா அவள் அப்படின்னு சொல்லுவோம். அவளை அப்படின்னா ஹர். தட்ஸ் ஆல். தட்ஸ் வேர் ஐ சா ஹர். தட்ஸ் வேர் ஐ சா ஹர். அங்கே தான் நான் அவளை பார்த்தேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல அங்கே தான் நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சொல்லுங்க பார்க்க. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. தட்ஸ் வேர் ஐ சா தம். தம் அப்படின்னா அவர்களை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் என்ன வருதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ரெகுலராக நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்ன வரைக்கும் இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்களும் தேவையுள்ளவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக இன்னும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேர்ட் பாருங்கள். அங்கே தான் நான் வாங்கினேன். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் தான். தட்ஸ் வேர் நான் ஐ வாங்கினேன். பட் நீங்கள் பின்னாடி எதனால ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதை நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மாற்றுறேன். அங்கே தான் நாங்கள் சந்திக்கிறோம். அங்கே தான் நான் அவளை பார்க்குறேன். அங்கே தான் நான் வாங்குகிறேன். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணிடுங்க.
இப்போ ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன் பாருங்களேன். அதனால்தான் அப்படின்னா தட் இஸ் ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு காரணத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? பாருங்களேன், அதனால்தான் நான் போனேன். டீச்சர் போக சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எங்கள் அப்பா சென்னைக்கு போக சொன்னாங்க, அதனால தான் நான் சென்னைக்கு போனேன். ஸோ ஒரு காரணத்தை நம்ம மென்ஷன் பண்ணி அதனால தான் நான் இந்த செயலை செய்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதனால்தான் நான் போனேன். எப்படி பேசலாம்? அதனால்தான். பாருங்க, தட் இஸ் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பேசும்போது தட்ஸ் ஒய் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஒய், அதனால தான் நான் என்ன செயலை செஞ்சேன்? போனேன். போனேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். went. That's why I went. அதனால தான் நான் போனேன். இப்போ நான் சொல்கிறேன், அதனால தான் நான் சென்னைக்கு போனேன். எப்படி பேசலாம்? That's why I went to சென்னை. முடிஞ்சுங்க. ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். அதனால தான் நான் வந்தேன். அவன் என்னை வர சொன்னா, அதனால தான் நான் வந்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனால தான் ஒரு காரணத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாமா? தட்ஸ் ஒய், அதனால தான் நான் என்ன செயலை செஞ்சேன்? வந்தேன். வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வந்தேன். கேம். முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் சமைத்தேன். அதனால தான் நான் சமைத்தேன். ஒரு காரணத்தை மென்ஷன் பண்ணி அதனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட்ஸ் ஒய், அதனால தான் நான் சமைத்தேன். குக்ட். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? தட்ஸ் ஒய் ஐ குக்ட். தட்ஸ் ஒய் ஐ குக்ட். அதனால தான் நான் சமைச்சேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. என்னுடைய ஆசை எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு பாமரப்பட்ட மக்களுக்கு கூட இங்கிலீஷ் அப்படிங்கிறது கஷ்டமாக தெரியக்கூடாது. இவ்வளோதானா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் தெளிவாக புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ன வரைக்கும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களோட ஆன்சரை நீங்கள் காமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.